Hi friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 55 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இதுல 54 கிளாसेस கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸும் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ல இருக்கும். So தெளிவா கவனிங்க. எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? So ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்து தொடர் வரிசையை நிறைவு செய்யும் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதாவது இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த டேஷ்ல இருக்கிறதுல இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. நீங்க எடுத்த உடனே அந்த ரிலேஷனையும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் சி, அடுத்து சி, அடுத்து ஏ, அடுத்து ஏ சி. அதாவது எப்படி இருக்கு? ஏபிசி, பிபிசி, சிசிஏ, ஏபிஏ, இது ஒரு ரிலேஷன்ல வரல இல்லையா? இப்ப அடுத்த ஆப்ஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? சி, பி, ஏ, பி, சி. ஓகேவா? சோ இது பாருங்க, ஏபிசி, பிபிசி, பிசிஏ, ஏபி, இந்த மாதிரி இதுவும் இருக்கா? சோ இதுவும் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். இன்னொன்னும் கவனிங்க, இங்க பாருங்க, ஆக்சுவலா இது எல்லாமே ஒரே இதாவும் இல்ல. சோ 4 என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கமா போட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, ஏ பி பின்னு இருக்கு. அப்ப பி அப்படிங்கிறது 2 டைம் வந்திருக்கு, ஏ வந்திருக்கு, ஆனா இந்த இடத்துல சி வரல இல்லையா? அப்ப சி வரும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சது. அடுத்த டேர்ம் பாருங்க, பி இருக்கு, சி 2 டைம் இருக்கு, இந்த இடத்துல ஏ வரல, அப்போ ஏ. ஓகேவா? சோ எப்படி எடுத்திருக்காங்கன்னா அடுத்தடுத்து 3 லெட்டருமே வருது. ஓகேவா? சோ ஏபிசின்னு 3 லெட்டரும் வருது. ஒவ்வொன்றிலையும் ஏதோ ஒரு லெட்டர் 2 டைம் வருது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி 2 டைம் வருது, அடுத்து சி 2 டைம் வருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏபி 2மே வந்துருச்சு. அப்ப கண்டிப்பா என்ன வரும் உங்களுக்கு? சி தான் 2 டைம் வரும். கரெக்டா? புரியுதுங்களா? சோ அப்ப என்ன வரும்னு பாத்துக்கோங்க. ஏ பி, அதுக்கப்புறம் சி வரலையா? சோ இந்த இடத்துல ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல 2 சி போட்டானாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்ல. கரெக்டா? சோ சிஏ சிசிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கு 2 சி வர்ற மாதிரி கிடையாது. அப்ப என்ன இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு ஏன்னு இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க, ஏ 2 டைம் வந்துருச்சு, பி ஒரு டைம், சி ஒரு டைம். அடுத்து பாத்தீங்கன்னா பி 2 டைம் வந்துருச்சு, அடுத்து சி தான். அப்ப சிஏ சிஏ சி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சோ ஏதோ ஒரு ரிலேஷன் அந்த இடத்துல இருக்கும். நான் இந்த இடத்துல சி போட்டேன் இல்லையா? சோ ஸ்டார்டிங்ல ஏபி 2மே வந்துருச்சு, அப்ப சி தான் 2 டைம் வரும் அப்படிங்கறதால நான் சி போட்டேன். அப்ப எப்படி வருது? சிஏ சிசி அப்படின்னு வருது இல்லையா? சோ இந்த ஆப்ஷன் இந்த சென்டரா 2 சி வர்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷன்லயுமே இல்ல. சோ இந்த இதுக்கு சிஏசி அப்படின்னு வர்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் வருது. அப்ப இதை நீங்க சூஸ் பண்ணி கரெக்டா வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ரிலேஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த இதுல அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும். அதனாலதான் எல்லா சம்மே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, பின்வரும் எண் தொடரில் கேள்விக்குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எண் எது? சோ அதாவது அடுத்தடுத்து நம்பர்ஸ் இருக்கு. சோ இந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன நம்பர் வரும்? சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாருங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 512. அடுத்து இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 49. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 216. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 25. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வரும் அப்படிங்கறத கவனிங்க. பாருங்க, 512 அப்படிங்கிறது 8 கியூபோட வேல்யூ, ஒரு கியூப் நம்பர். 49 ஒரு கியூப் நம்பர் கிடையாது, அது 7 ஸ்கொயர். 216 6 கியூபோட வேல்யூ. 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர். அப்ப 8 கியூப், 7 ஸ்கொயர், 6 கியூப், 5 ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா அடுத்து என்னதான் வரும்? 4 கியூப்னு வரும். ஏன்னா கியூப் ஸ்கொயர்னு மாறுது. அடுத்து 8 7 6 5 4ன்னு டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. அப்ப இந்த இடத்துல 4 கியூப் தான் வரணும். 4 கியூப் 64. ஆனா என்னன்னா இந்த 64 இது கூட கூட்டணுமா கழிக்கணுமா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப 678ல இருந்து 64 ஃபர்ஸ்ட் கழிங்க. என்ன வரும்? 4 1 6. அப்ப 614 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி கிடையாது. அப்ப என்னதான் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா 2ஐயும் கூட்டி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ 2ஐயும் கூட்டினா என்ன வரும்? பாருங்க, 12 மீதி 1, 7 7 14 மீதி 1 7. அப்ப 742 தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? சோ ஏதோ ஒண்ணு கூட்டி இருக்கணும், கழிச்சிருக்கணும். எதுக்காக நம்ம இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோம் இல்லையா? சோ இல்ல நம்ம இதுல இருந்து இதை கழிச்சு எழுதிருந்தோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல இருந்து இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 512 கூடி இருக்கு, இதுல இருந்து இது பாத்தீங்கன்னா 49 கழிஞ்சிருக்கு, இதுல இருந்து இது கூடி இருக்கு கழிஞ்சிருக்கு, அடுத்து 6+64 தான் வரும். இப்படியும் நீங்க போடலாம். ஓகேங்களா? சோ எந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு அந்த இதுக்குள்ள உட்காருதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா?
அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க -3 -2 -1 0 1 2 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு. ஓகேங்களா? சோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். ஓகேங்களா? சோ வீச்சு அப்படின்னா இருக்கிறதுலயே பெரிய நம்பர், அதுக்கப்புறம் இருக்கிறதுலே பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறதுலயே சின்ன நம்பர். ஓகேவா? சோ வீச்சு அப்படிங்கிறது ரேஞ்சு. சோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ்ல எது பெரிய நம்பரோ அதுல இருந்து சின்ன நம்பரை கழிச்சிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். இங்க இருக்கிறதுலயே எது பெரிய நம்பர்? 3 தான் பெரிய நம்பர். மைனஸ் இருக்கிறதுலயே சின்ன நம்பர் என்னது? -3 தான் இல்லையா? சோ -3ன்னு வரும். சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு வந்துடும். சோ +3 இது என்ன ஆயிரும்? 6ன்னு ஆயிரும். ஓகேவா? அடுத்து வீச்சுக்கெழு அப்படின்னா என்ன அப்படின்னா, இருக்கிறதுலயே பெரிய நம்பர் -s, இந்த வீச்சு இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை 2ஐயும் கூட்டிக்கணும். மேல 2ஐயும் கழிக்கணும், கீழே 2ஐயும் கூட்டணும். ஓகேவா? சோ என்ன வரும்? இது 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டிவைடட் பை L என்ன? 3, S வந்து -3. அப்ப 6 டிவைடட் பை 0ன்னு வரும். சோ இந்த மாதிரி நம்மளால போட முடியாது, இது வரையறுக்க இயலாததுன்னு வரும். ஓகேவா? சோ இருந்தாலுமே ஆப்ஷன்ல இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம், வரையறுக்க இயலாதுன்னு சொல்லலாம். அப்ப சோ இதோட வீச்சு 6, வீச்சுக்கெழு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? சோ ஒருவேளை வரையறுக்க இயலாதுன்னு கொடுத்தாலும் சரிதான், அதையும் நீங்க டிக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ வீச்சுனா இருக்கிறதுலயே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போடணும். வீச்சுக்கெழுனா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் பிளஸ் சின்ன நம்பர்னு வரும். ஓகேங்களா? சோ இதுவே வீச்சுக்கெழுன்னு கொடுத்தாலும் சரி, இல்ல வீச்சு குணகம்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், வேற பேரு தான். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சோ விடுபட்ட எண்ணை காண்க. சோ இந்த இடத்துல எந்த நம்பர்ல கொஸ்டின் மார்க் வருதுன்னு பாருங்க. அதை விட்டுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த ரெண்டையும் வச்சு எப்படி சென்டர் நம்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் இது. 20ல இருந்து 7 கழிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பரை கழிச்சா அதுதான் தேர்ட் நம்பரை கழிச்சா அதுதான் செகண்ட் நம்பர். அடுத்து பாருங்க. 30 - 22 8. அப்ப என்னதான் வரும்? 40 - 28 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 12ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12. புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. ராஜு என்பவர் தெற்கு நோக்கி நடக்க தொடங்குகிறார். 20 மீட்டர் தூரம் நடந்த அவர் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர் தூரம் நடக்கிறார். மறுபடியும் கிழக்கு நோக்கி திரும்பி 5 மீட்டர் தூரம் நடக்கிறார் எனில் ஆரம்ப இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? சோ என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி திசை கொடுத்துட்டாலே நம்ம அந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் வர்ற இடத்துல கிழக்கு, ஒய் ஆக்சிஸ் வர்ற இடத்துல வடக்கு, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. என்ன சொல்லிருக்காங்க? ராஜு என்பவர் தெற்கு நோக்கி, எப்பயுமே ஆர்ஜில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, தெற்கு நோக்கி நடக்கிறாரா, 20 மீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி திரும்பி 8 மீட்டர், தெற்கு தான் போயிருக்காரு, மறுபடியும் மேல பார்த்து போறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க 20 மீட்டர் வந்திருக்காரு அப்படின்னா மறுபடியும் ஒரு 8 மீட்டர் தூரம் போறாரு. ஓகேவா? சோ அப்ப இங்க போயிட்டார். புரியுதுங்களா? சோ வந்ததுலயே ரிவர்ஸ்ல போறாரு. ஏன்னா தெற்கு கீழ் பார்த்து, வடக்குன்னா மேல பார்த்து, அப்ப 8 மீட்டர் போறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் போறாராம். அதுக்கப்புறம் பாருங்க. எனில் ஆரம்ப இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் எந்த திசையில் அவர் இருப்பார்? சோ இப்ப இங்க இருக்காரு, ஆரம்பம் இங்க இருக்கு. சோ ஆரம்ப திசையில இருந்து அது எந்த திசை அப்படின்னா தெற்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கிறதால அது தென்கிழக்கு. ஆப்ஷன்ல தென்கிழக்குன்னு ஒண்ணுதான் வருது. சோ அப்படியே ஈஸியா நீங்க டிக் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒருவேளை 2 3க்கு தென்கிழக்குன்னு வந்துச்சுன்னா நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க. இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சின்னு பேர் வைக்கிறேன். சோ இது வந்து ஒரு செங்கோணம், முக்கோணம். சோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் இல்லையா? சோ இது வந்து ஏ பின்னு வச்சேனா, இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் 20, இந்த ஹோலா 20, இந்த இது வரைக்கும் 8. அப்ப இது என்னவா இருக்கும்? 20ல இருந்து 8 கழிச்சுட்டீங்கன்னா அதுதான் 12. அப்ப ஏபி 12, பிசி அவங்களே கொடுத்துருந்தாங்க. எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 5ன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம இப்ப ஏசி தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சோ கர்ணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், சாரி ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். அப்ப 8 ஸ்கொயர், சாரி 12 ஸ்கொயர்
பிளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். 12 144, 5 25, அப்ப 169ன்னு வரும். இங்க ஏசி ஸ்கொயர் தான் இல்லையா? அப்ப ஏசி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 13ன்னு கிடைக்கும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் 13 மீட்டர் தென்கிழக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க திசையை கண்டுபிடிச்சிட்டு கூட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த திசை சரியா இருக்கும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா நீங்க ஈஸியா அதை டிக் அடிச்சிடலாம். நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. டைம் ரொம்ப சீக்கிரமா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைச்ச நேரத்தை விட சீக்கிரமாவே அந்த சம்ம போட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இல்ல 2 இடத்துல இருக்கு 3 இடத்துல இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு போடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.